வழுக்க விழுகிற அளவுக்கு வாழ்க்கையுடைய போட்டு வாட்டி எடுத்துரும். ஆனா இந்த காலேஜ் முடிகிறதுக்குள்ள நீ யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சா உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீ டிசைன் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான். நீ யாருங்கிறத கண்டுபிடிக்கலன்னா இந்த உலகம் உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணும். நீ எந்த வேலைக்கு போகணும், நீ அந்த வேலையில என்னவா இருக்கணும் அப்படின்னு உனக்கு மேல யாராவது ஒருத்தர் உன்னை டிசைன் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சா வாழ்க்கை யார் டிசைன் பண்ணலாம்? நீ டிசைன் பண்ணலாம். இதான் மாப்பிள காலேஜ் லைஃப். இப்ப சைட் அடிக்கலாம், எப்ப சைட் அடிக்கிறது, இப்ப சரக்கு அடிக்கலாம், எப்ப சரக்கு அடிக்கிறது, இப்ப படத்துக்கு போனா எப்ப படத்துக்கு, இப்ப தம் அடிக்கலாம், எப்ப தம் அடிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வில் பிகம் ஹெல். மீத வாழ்க்கை நரகமா மாறி. இந்த 4 வருஷம் உனக்கு பிடிச்சதை நோக்கி ஓடுன கடுமையா உழைச்சனா வாழ்க்கை முழுவதும் சொர்க்கமா. யாருடைய வாழ்க்கை சொர்க்கமா இருக்கணும், யாருடைய வாழ்க்கை நரகமா இருக்கணும்ங்கிறத தீர்மானிக்கிற வாய்ப்பு உங்க கையில இருக்கு. எனக்கு தெரியும் கண்டிப்பா இருக்கிற 1000 பேர்ல 10 பேர் அடுத்த 10 வருஷத்துல டாப் மோஸ்ட் பொசிஷன் வந்துருவீங்க. டாப் மோஸ்ட் பொசிஷன் வந்துருவீங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி சிஓ வந்துருவீங்க, இல்ல சொந்தமா ஐடி கம்பெனி வச்சிருவீங்க, இல்ல கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்ல இதே பகுதியுடைய மாவட்ட ஆட்சியராவோ அல்லது காவல்துறை கண்காணிப்பாளராக வந்துருவீங்க, இல்ல வெளிநாட்டுல போய் ஏதோ ஒரு கம்பெனி லீட் பண்ற பொசிஷன் வந்துருவீங்க. ஆனா அந்த 10 பேர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது யாருங்க தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு யாரு போய் ஐ லவ் யூ சொல்லி உங்களை நீங்க எப்படி பாத்துக்க போறீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான்